ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ நம்ம போகிற கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃப்ரைடே நம்ம மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ வியாழக்கிழமை ஈவினிங் ஒரு சரியான ரேலி, ஒரு 2-2:30 மணிக்கு மேலே. ஸோ அது எந்த அளவு போச்சு அப்படின்றது சொல்லவே தேவையில்லை. ஏன்னா வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 250 பாயிண்ட்டுக்கு மேலே சூப்பராக வந்து ஒரு ஒன் சைடு வந்து மார்க்கெட் வந்து ரேலி ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே எதிர்பார்த்த மாதிரி இந்த ஒரு ரேலிக்கு பெருசாக வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் பெரிய விஷயங்கள் கிடையாது. கூடவே அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப்பும் பேச இருந்தாப்புல. ஸோ என்ன அப்படின்னா ஃபர்தராக வந்து இந்தியா கூட பேசுகிறதுக்கெலாம் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னதும் நம்ம மார்க்கெட்டில் நல்ல ஒரு வால்டலிட்டியோட ஒரு கேப் டவுன் தான். ஸோ அந்த கேப் டவுனுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு இறங்கி, ஸோ வியாழக்கிழமை எங்கே லோ எடுத்ததோ மார்க்கெட் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ நம்ம மார்க்கெட்டுக்கு இது வந்து ஒரு கஷ்டகாலம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எப்படி இந்த ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா எமர்ஜிங் மார்க்கெட்டும், ஸோ நீங்கள் எந்த மார்க்கெட் கூட எடுத்துங்க, ஒரு ஒஸ்ட்டான கண்ட்ரியோட மார்க்கெட் கூட எடுத்துக்கங்க, அவங்களும் இப்போது ஒரு ஆல் டைம் ஹை கிட்ட தான் இருக்காங்க. ஓகேங்களா, ஆல் டைம் ஹை எல்லாம் உடச்சி அதுக்கிட்ட இருக்காங்க. பட் நம்ம மார்க்கெட் டெஸ்பைட் வந்து இன்னும் 8% வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி எல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நியராக ஒரு 8% வந்து நம்ம அதாவது கீழே தான் இருக்கும். ஓகேங்களா, அதாவது நம்மளோட ஆல் டைம் ஹை வந்து பார்த்திங்கன்னா நியராக அவே ஃப்ரம் ஒரு 8% அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு அண்டர் பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஸோ என்ன தான் வந்து ஒரு டவுன் த லைன் ஒரு 4 to 5 இயர்ஸ் நம்ம மற்ற மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, அதாவது மார்க்கெட்டில் கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்லாம் பெருசாக வந்து இல்லை அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். இது தனியாக வந்து நான் வந்து ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம். சின்ஸ் நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றிக்கிட்டே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்க தவிர்த்து பெருசாக வந்து போகலை அப்படின்றது தான் சொல்லணும். நீங்கள் மற்ற மார்க்கெட்லாம் எடுத்து பாருங்களேன், பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கும். சவுத் கொரியா மார்க்கெட்லாம் கிட்டத்தட்ட 30-40% ஏறி இருக்குது இது ஜஸ்ட் ஒரே வருஷத்தில். ஸோ இதெல்லாம் நடந்துருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நம்ம மார்க்கெட் இன்னும் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. நமக்கு நிஃப்டியோடைய ஸ்டாடல் ப்ரீமியம் 258, சென்செக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 610க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் வச்சுருக்கு நாளைய ட்ரேடிங்க்கு. நல்ல ஒரு ப்ரீமியம் தான். ஸோ டிஸ்பைட் ஒரு 3/4% வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு இந்த ப்ரீமியம் வந்து போகுதும் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அண்ட் இன்னும் கூட நம்ம மார்க்கெட் வந்து கீழே விழலாங்க. அதாவது பார்த்திங்கன்னா டேரிஃப் வந்து போட்டாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் 50%. பட் இது வந்து எப்படி வந்து ஒரு ரியல் டைமில் இந்த ஒரு டேரிஃப் விஷயம் வந்து நம்ம பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பொறுத்து தான் மார்க்கெட் ஃபர்தராக வந்து ரியாக்ட் பண்ணும் அப்படின்றது வந்து எனக்கு தோணுதுங்க. வேகமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸ்னஸ் அது தேக்கம் இருக்குது, நம்ம சைட் தேக்கம் இருக்குது, நம்ம சைடு அந்த சைட் பையர் இல்லை அப்படின்ற மாதிரி பெருசாக இருக்கும் பட்சத்தில் நம்ம மார்க்கெட் நல்லா கூட விழலாம் அப்படின்றதும் தோணுது. இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டே போக போக தான் நமக்கு தெரியும். கண்டிப்பாக நியூஸ் பேஸ் மார்க்கெட்டு ஏதாவது விஷயங்கள் ஃபர்தராக வந்து வரும் பட்சத்தில் நம்ம மார்க்கெட் வந்து அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணும். ஃப்ரைடே மார்க்கெட் முடியும் போது நியராக ஒரு 5 ஸ்டாக்கு தான் லாங்காக வச்சு முடிச்சிருக்கு. 117 ஸ்டாக் வந்து ஷார்ட்டாக முடிஞ்சிருக்கு. லாங் அன்வைண்டிங் 81. எஸ், அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி பெருசாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பொசிஷன் வேணான்னு சொல்லிட்டு வெளியேறவங்க மார்க்கெட்டில் இருக்காங்க. ஸோ இது வந்து வெள்ளிக்கிழமை, அதாவது வியாழக்கிழமை ஈவினிங் பார்க்கும்போது ஒரு டேட்டா இருந்தது, வெள்ளிக்கிழமை ஒரு டேட்டா இருக்குது. அதுதாங்க. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் கூட கீழே கூட விழலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே தோணிக்கிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இது நியூஸ் பேஸ் மார்க்கெட் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. சென்செக்ஸோட ஸ்டாடல் ப்ரீமியம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மார்னிங் ஓப்பன் ஆகும்போது 648 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நல்ல ஒரு டிகே தான், 2.25 வரைக்கும். அது 594 ரூபா, ஒரு 50 ரூபா டிகே. பெரிய டிகே அப்படின்ற மாதிரி சொல்லிடக்கூடாது. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்பைக்கில் அந்த 40-50 பாயிண்ட்டுமே ரெக்கவர் கொடுத்து 635 முடிஞ்சு. ஸோ மார்க்கெட் முடியும்போது 610 முடிஞ்சிருக்கு. 610 ப்ரீமியம் மண்டே டியூஸ்டே 2 நாளைக்குன்னு சொல்லும்போது நல்ல ஒரு ப்ரீமியம். நாளைக்கு நோட் பண்ணிக்கோங்க, இந்த ப்ரீமியம் பாதியாக கம்மியாகிடும் பாருங்கள். ஒரு 350-400 கிட்ட ஈஸியாக நகர்ந்து வந்துடலாம். ஓகேங்களா, ஸோ ஒரு 350 to 400 ப்ரீமியம் தான் நெக்ஸ்ட் டேக்கு இருக்கும். அதுவே வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு 350 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி கொண்டு போகலாம். ஸோ அதுக்கேற்ற மூவ் வந்து மார்க்கெட் வந்து விளையாடலாம். கிட்டத்தட்ட சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 80,000 கீழே வந்து முடிஞ்சிருக்கு. 79,857 கிட்ட முடிஞ்சிருக்கு. 79,900 ஒரு அர்த்த மணியாக இருக்குங்க. ஸோ மேலே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 பாயிண்ட் கேமாக இருக்கும். ஸோ காலை செல் பண்ணுறவங்க கண்ணாபின்னான்னு வந்துட்டாங்க. புட்டிலிருந்து எக்ஸிட் ஆகிறவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதெல்லாம் சொன்னால் மார்க்கெட் இன்னும் கூட கொஞ்சம் கீழே விழலாம். நோ சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். பட் ஏதாவது விஷயம் டூரிங் மார்க்கெட்டில் வந்து யூஎஸ் ஃபியூச்சர்ஸ்லாம் ரெக்கவர் ஆகி நம்ம மார்க்கெட் ஏறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஏறதுக்கு வாய்ப்பு ரொம்பவுமே பிரகாசமாக இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா இது வந்து நியூஸ்னால தான் இறங்கியிருக்கு. ஸோ நியூஸே வந்து பாசிட்டிவாக வரும்போது மார்க்கெட் பாசிட்டிவாக போனாலும்
சொல்கிறது கிடையாது. SGX நிஃப்டி ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 பாயிண்ட்டு க்ரீனில் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு எஃப்ஐயோட இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸுமே ஒரு கேப் இருக்குங்க. ஸோ நேற்று மார்க்கெட் 232 பாயிண்ட் முடிஞ்சிருக்கு. பட் 1700 கோடிக்கு தான் எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர் செல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-70 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ 50-60 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஃபர் பாயிண்ட் மாதிரி வச்சு கூட நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் வந்து இருக்கலாம். ஸோ அந்த கேப் அப்புக்கும் ஏஷியா மார்க்கெட் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது தான் சொல்லுவேன். லெட்ஸ் சி. ஸோ அது நாளைக்கு ஏஷியா மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், ஒரு ஐடியா கிடைக்கும். நண்பா, செக்லிஸ்ட்டில் மொதல் விஷயம் இந்தியா விக்ஸு நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3% ஏறி முடிஞ்சிருந்தது. ஒரு 2 மணிக்கு மேலே தான் ஆக்சுவலாக வந்து அந்த ஒரு இந்தியா விக்ஸுமே மார்க்கெட்டில் அதிகரிச்சது. ஸோ அது வரைக்கும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருந்தது நம்ம மார்க்கெட்டு. ஸோ ஒரு 2 மணிக்கு மேலே மார்க்கெட் கொஞ்சம் கீழே போகவே மார்க்கெட்டில் பயம் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நிஃப்டியோட ஸ்டாடல் ஒரு 258 அண்ட் சென்செக்ஸ்க்கு வந்து ஒரு 610 பாயிண்ட் நியராக வந்து வச்சிருக்கு. ஸோ அதுக்கேற்ற வாலட்டிலிட்டி மார்க்கெட்டில் தாராளமாக வந்து இருக்கலாம். ஸோ ஸ்கியூ என்ன சொல்லுதுன்னா ஒரு வாலட்டைல் தாங்க இருக்கும். ஸோ வாலட்டைல் வித்தின் ரேஞ்ச், அதாவது ஒரு நிஃப்டி 250 பாயிண்ட் வச்சுருக்குன்னா மேலே கீழே ஒரு 250 to 300 பாயிண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் வேகமாக போயிட்டு வரலாம் அப்படின்றது தான் அதோட மீனிங். ஓகேங்களா? ஸோ ஸ்கியூவுமே அந்த மாதிரி தான் இருக்குது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வியாழக்கிழமை ஈவினிங்கும் வெள்ளிக்கிழமையும் என்ன அப்படின்னா இந்த ஓஇ ஷிஃப்டிங்கிறது ரொம்ப பயங்கரமாக ரொம்ப வேகமாக இருந்தது தான் பார்க்க முடிஞ்சது. வியாழக்கிழமை ஈவினிங் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கால் அன்வைண்ட் ஆகி புட் அடிஷன் ஆச்சு. பட் புட் பெரிய அளவு அடிஷன் ஆகல, பட் கால் வேகமாக அன்வைண்ட் ஆச்சு. பட் வெள்ளிக்கிழமை என்ன ஆச்சு அப்படின்னா அந்த புட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்வைண்ட் ஆச்சு, கால் ஹெவியாக வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிருந்தது. ஸோ இந்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த நியூஸுக்கு ஏற்ற மாதிரி அதாவது பொசிஷன் எடுக்கிறவங்க விஷயம் கூட நல்ல சாலிடாக வேகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ரைஸை வந்து டம்ப் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா அப்படியே வந்து டம்ப் ஆகிடுது. ஸோ அதுலேருந்து ரிலீஸ் ஆகணும்னு நினச்சாங்கன்னா ப்ரைஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. இதுதான் வியாழக்கிழமை மதியானத்துக்கு மேலே நடந்ததோ. வெள்ளிக்கிழமை வந்து கிளியராக வந்து பார்த்திங்கன்னா கால் ப்ரைஸை வந்து ஷார்ட் பண்ணணும்னு நினச்சி ஃபுல்லாக வந்து ஷார்ட் பண்ணதாக பார்க்கப்படுது. இதில் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா மார்க்கெட்டில் பொசிஷனை திருப்புறவங்க விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்டிஃபாக ரொம்ப வேகமாகவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான் ட்ரெண்டிங், வேறு எதுவும் கிடையாதுங்க. ஸோ நேற்று கூட வந்து மார்க்கெட் வந்து ஒரு 250 பாயிண்ட் வந்து ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா ஸோ அது சாலிடான ஒரு பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வச்சு அமுக்குறாங்க அப்படின்றது தான் அர்த்தம். டெக்னிக்கல்ஸாக லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸ் எடுத்துக்கங்க. அதை மார்க்கெட் உடையும் போது அந்த சைடு மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகலாம். பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸை தாராளமாக எடுத்துக்கங்க. அது மார்க்கெட் உடையும் போது மார்க்கெட் அந்த சைடு இன்டாக்ட் ஆகலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது மார்க்கெட் நிஃப்டி 1% இறங்கியிருக்கு. கான்ட்ராக்டில் ஒரு 4.5% கிட்டத்தட்ட 7.5 லட்சம் குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த பாயிண்ட்டும் டிக்ரீஸ் ஆகிருக்கு. பிசிஆர் பிலோ 0.5% கீழே போயிடுச்சு, விச் இஸ் ஒஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஷார்ட் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றது நிஃப்டியில் நல்லாவே தெரியுது. பேங்க் நிஃப்டி 1.2% இறங்கியிருக்கு. கான்ட்ராக்டும் ஏறி இருக்குது. இந்த பாயிண்ட்டும் ஷேடாக இருக்குது. அண்ட் இதோட பிசிஆரும் இறங்கியிருக்கு. எஸ் ஆஃப்கோர்ஸ் இதுலேயும் ஷார்ட் இருக்கும். மிட் கேப் நிஃப்டி நியராக 2% இறங்கியிருக்கு. கான்ட்ராக்டும் ஏறி இருக்குது. அண்ட் இதோட பாயிண்ட்டும் இறங்கியிருக்கு. பிசிஆரும் இறங்கியிருக்கு. கண்டிப்பாக ப்ராடர் மார்க்கெட்டில் ஷார்ட் ஹெவியாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம பார்த்த அந்த ஷார்ட்டும் அண்ட் லாங் அண்ட் வெண்டிங்கும் மார்க்கெட்டில் இருக்கிறது அப்படின்றது இந்த ஒரு டேட்டா மூலமாக தெரியுது. ஸோ கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் ஹெவியாக ஷார்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ குளோபலாக பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் க்ரீனாக முடிஞ்சிருக்கு. இப்போ வரைக்கும் கிரிப்டோ வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. இஸ்ரேல் மார்க்கெட் க்ரீனாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சவுதி ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருந்துகிட்டு இருக்குது. ஃபர்தராக இந்த வாரம் சிபிஐ டேட்டா இருக்குது. ஸோ ஃப்ரைடே நம்ம மார்க்கெட் லீவு டியூ டு இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கூட மார்க்கெட்டில் நியூஸாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ எஃப்எக்ஸ் ரிசர்வ் ஃப்ரைடே ஈவினிங் நமக்கு வந்திருந்தது. இந்தியாவில் ஒரு 688 பில்லியன் தான் இருக்குது. ஸோ ஒரு 10 பில்லியன் அவுட் ஆகிருக்கு. போன வாரம் 698 இருந்தது. இப்போ 688 பில்லியன் சொல்லும்போது 10 பில்லியன் யூஎஸ்டி வந்து அவுட் ஆகிருக்கு அப்படின்றது தான். இது வந்து எல்லாமே பார்க்கணும். நாட் ஒன்லி எஃப்ஐ கேஷ் இன்ஃப்ளோ மட்டும் பார்க்கக்கூடாது. எஃப்ஐயும் வெளியே போயிட்டுருக்கான். கூடவே வந்து பார்த்திங்கன்னா மற்ற விஷயங்களையும் கம்பேர் பண்ணி தான் இந்த டேட்டா இருக்கும். ஸோ 10 பில்லியன் வந்து ஒரு வாரத்தில் வெளியே போயிருக்கு. விச் இஸ் நாட் ஃபேர், விச் இஸ் நாட் குட் அப்படின்றது மட்டும் எடுத்துங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இது வந்து நியூஸ் பேஸ் மார்க்கெட் அப்படி தாங்க சொல்லணும். ஸோ ஃபர்தராக ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி தான் போகும். ஸோ எதுவும் சொல்கிறதுக்குலாம் கிடையாது. குயிக்காக ஓஏ ஷிஃப்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான். ஸோ இன்னும் கூட கீழே போகலாம். இஃப் எனி நியூஸ் கம்ஸ் பேட்லி, ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஈஸியாக வந்து கீழே போகலாம் அப்படின்றத எனக்குள்ளே தோடிக்கிட்டு இருக்குது. அண்ட் இந்தியா விக்ஸ் பார்க்கும்போது ஃபியராக தாங்க இருக்குது. மார்க்கெட்டில் ப்ரீமியம் இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்றதுனால வால்டிலிட்டி தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஸ்கியூ வித்தின் ரேஞ்சுக்குள்ளே வித்தின் ஸ்ட்ராடல் ப்ரீமியம்குள்ளே உங்களுக்கு வால்டலாக இருக்கும் அப்படின்றது தான் அந்த ஃபியர் இருக்குது. ஸோ ஃபியூச்சர் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் இருக்குது. பிசிஆர் பொறுத்த வரைக்கும் வீக்காக இருக்குது. ஸோ புட்டை செல் பண்ணுறவங்க வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது, நம்பர்ஸ் கம்மியாக இருக்குது. காலை ஹெவியாக வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ விஷயம் பார்க்கும்போது எதுவுமே வந்து நல்ல விஷயமா தெரியல, அன்லெஸ் ஏதாவது புதிய நியூஸ் வர வரைக்கும். ஸோ அதுதான் விஷயம். ஸோ செக் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க டேட்டா தான். உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.